அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 759வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேளாண் விளைபொருட்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் எதிர்பார்க்கப்படும் ஏற்றுமதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். கடலூர் மாவட்டத்தை சார்ந்த இவர் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய பொருளாதாரத்தில் வேளாண் பொருட்களின் இன்றைய ஏற்றுமதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் எப்படி உள்ளன, அதன் ஆண்டு வளர்ச்சி விகிதம் எவ்வாறு உள்ளது, 10 ஆண்டுகள் கழித்த பின் நம் நிலை என்னவாக இருக்கும், அதற்கு அரசும் விவசாயிகளும் பொதுமக்களும் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. அழகான ஒரு பாடல், விவசாயி திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், டி.எம். சௌந்தரராஜனால் பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக நாமெல்லாம் இங்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில்நுட்பத்தை வரைந்து வருகின்றோம். அதாவது இன்றைய தொழில்நுட்ப நிகழ்ச்சியானது நமது குழுவால் நடத்தப்படும் 759வது நிகழ்ச்சியாகும். இந்த இமாலய சாதனையை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதாவது வாரத்தினுடைய அனைத்து நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எந்த அளவிற்கு சிரமம் இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்த போதிலும் தொய்வில்லாமல் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எங்கள் அமைப்பு GAHES சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு வேளாண் விளைபொருட்களின் சந்தை வாய்ப்புகள் அடுத்த 10 ஆண்டுகளில் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதியிலே இந்தியா 2வது இடத்தை வகிக்கின்றது என்று நாம் சொல்லிக் கொண்டாலும், அதாவது வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தியாகக்கூடிய விளைபொருட்களை நம்முடைய தேவைக்கு போக நாட்டிலே இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள் உள்நாட்டு உற்பத்தியை நம்பி இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய தேவைகளுக்கு போக மற்றவர்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்றுமதி செய்வது என்றால் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு பொருள் ஏற்றுமதி செய்வதென்றால் முதலிலே அவர்கள் நிறுவனத்தை அரசாங்கத்திலே பதிவு செய்திருக்க வேண்டும். அரசாங்கத்திலே பதிவு செய்து அந்த பொருளிற்கு ஒரு
குறியீடு வாங்க வேண்டும். குறியீடு வாங்கிய பின் அதனை நாம் அப்பிடா என்ற அமைப்பிலே பதிவு செய்ய வேண்டும். அப்பிடா என்ற அமைப்பு என்றால் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த அமைப்பிலே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து அவர்கள் சொல்லக்கூடிய பயிற்சிகளிலே நாம் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த பொருளை உற்பத்தி செய்து விற்பனை, அதாவது ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பொருளை பற்றி முழுமையாக நாம் அலசி ஆராய்ந்து உலக அளவிலே அந்த பொருளிற்கு எந்த நாட்டிலே, உலகம் முழுவதும் எந்த நாடுகளிலே அந்த பொருள் அதிகமாக உற்பத்தியாகின்றது, நாம் இங்கே இருந்து ஏற்றுமதி செய்தாலும் உலகத்திலே மற்ற நாடுகளிலே எங்கே இந்த பொருள் அதிகமாக விளைகின்றது, அங்கே அதனுடைய தரங்கள் என்ன, அதனுடைய விலைகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என அனைத்தையும் ஆராய்ந்து நாம் இந்த தொழிலை முழுமையாக, அதாவது ஏற்றுமதி செய்வதற்கான முழுமையான தகுதியை வளர்த்து கொண்டால் மட்டுமே நாம் இந்த தொழிலிலே நிலைத்து நிற்க முடியும். அவ்வாறு நிலைத்து நின்றாலும் கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் நாம் தரமான பொருள்கள், அதாவது எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்றோமோ, உதாரணத்திற்கு துபாய்க்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற தர நிர்ணயம், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தர நிர்ணயத்தை முழுமையாக ஃபுல்ஃபில் செய்தால் மட்டுமே அந்த பொருளை நாம் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்ய இயலும். இல்லை என்றால் நாம் அனுப்பக்கூடிய பொருள்கள் நாம் முழுமையாக அங்கே யாருக்கு அனுப்புகின்றோமோ அவர்களுக்கு சென்றடையாமல் அதற்குரிய தொகையை நாம் இழக்க நேரிடும். எனவே ஏற்றுமதி செய்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, மிகவும் கடுமையான காரியம். இருந்தாலும் கூட தற்பொழுது அரசு, அதாவது மாநில அரசும் மத்திய அரசுகளும் இந்த நடைமுறையை, ஏற்றுமதி நடைமுறையை இன்னும் எளிதாக்க வேண்டும். ஏற்றுமதி நடைமுறைகள் தற்பொழுது கூட, அதாவது ஆன்லைனிலே அனைத்து பதிவுகளையும் மேற்கொண்டாலும் கூட இன்னும் எளிதாக அந்த நடைமுறைகளை எளிமைப்படுத்தினால் இன்னும் அதாவது ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், அனைத்து பொருள்களுக்கும் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தற்பொழுது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களை, நாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களின் பொருள்களை பொறுத்தவரையில அரிசி, கோதுமை, சர்க்கரை, மசாலா பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், காஃபி மற்றும் பால் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். விவசாய ஏற்றுமதி நாம் செய்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது அதனுடைய ஏற்றுமதியை குறைவாக இருப்பதற்குரிய சில காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உள்நாட்டு தேவைகள் இருப்பதாலும், சேமிப்பு, பதப்படுத்துதல், போக்குவரத்து மற்றும் சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத காரணத்தினாலும், ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒழுங்கற்ற மற்றும் வரையறுக்கப்பட்ட விநியோக வசதிகள் இல்லாமையும், சிறிய உற்பத்தியாளர்கள், சிறிய மற்றும் விசித்திரமான உற்பத்தியாளர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும், இதற்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுகின்ற காரணத்தினாலும், அதிக பண பரிவர்த்தனை செலவுகள் அதிகமாக ஏற்படுகின்ற காரணத்தினாலும், இந்த அதாவது ஏற்றுமதியை மேற்கொள்வது, அதிலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதிகமாக இருந்து அதிலே முதலீடுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதாலும், லாபம் அதிக அளவில் கிடைக்காமல் போகின்ற காரணத்தினாலும் இந்த தொழில்
அதாவது ஏற்றுமதி என்பது குறைந்த அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையே உள்ளது. அந்த ஏற்றுமதியை நாம் அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தால், அதற்கு அதாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அதனுடைய மார்க்கெட்டிங் அண்ட் அந்த விளைபொருட்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனாலிசிஸ், அதாவது சந்தைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஆராய்வதற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே விளைபொருட்களை நன்கு, அதாவது அதிக மகசூல் எடுப்பதற்கு தேவையான நல்ல வேளாண் முறைகளை, அதாவது குட் பிராக்டிசஸ், ஃபார்மிங் பிராக்டிசஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே சமயத்திலே உலகளாவிய சந்தையிலே போட்டியிடக்கூடிய அளவிற்கு நாம் தரத்தை நிர்ணயம் செய்து உற்பத்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். தற்பொழுது இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் அரசு உதவி பெற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், இவங்களுக்கெல்லாம் தற்பொழுது ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு இந்த பொருள்களை, நல்ல தரமான பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு முனைப்புடன் செயல்பட வேண்டும். அதற்கு முழுவதுமாக தொழில்நுட்ப ஆலோசகரின் பேரிலே, அதாவது வேளாண் பட்டதாரிகள், வேளாண் சார்ந்த படிப்புகள் படித்த பட்டதாரிகளுடைய தொழில்நுட்ப அறிவை முழுவதுமாக பயன்படுத்தி அந்த பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அதே சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், எந்தெந்த பொருள்களுக்கு இருக்கின்றது என்று பார்த்தால், அரிசியிலே சொல்ல போனால் பாஸ்மதி அரிசிக்கு அதிக வாய்ப்புகள், அப்புறம் ஸ்பைசஸ், அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகை பொருள்கள், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் உள்ள சில பொருட்கள், எல்லாவற்றிற்கும் பொருட்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தற்பொழுது 22-23 ஏற்றுமதியினுடைய அளவு $52.50 பில்லியன் இருந்தது. நம்மளுடைய 2030ஆம் ஆண்டிலே நம்முடைய எதிர்பார்ப்பு $1.76 டிரில்லியன் அளவிற்கு அதனுடைய ஏற்றுமதி உயரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ப்ராசஸ்டு ஃபுட் செக்டாரை பொறுத்தவரையில, அதாவது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், ரெடி டு, அதாவது நேரடியாக உண்ணக்கூடிய பொருட்கள், அதிக வாய்ப்புகள் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்ல பொட்டாட்டோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ் வகைகள், மிளகாய் வகைகள், காபேஜ் மற்றும் குக்கும்பர் வகைகளுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. பழ வகைகளை பொறுத்தவரையில மாம்பழங்கள், ஸ்ட்ராபெர்ரிஸ், இவைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயத்திலே இறால் வகைகளுக்கு நல்ல வாய்ப்புகளும், ரிப்பன் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன் வகைகளுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தபடியாக, அதாவது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் உள்ள ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது டார்ஜிலிங் டீக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அல்போன்சா மேங்கோ வகைகளுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த பொருட்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ற அளவிலே தரம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக, அதிக வாய்ப்புகள் உள்ள
இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிலே எக்ஸ்போர்ட்டிற்கு வாய்ப்புகள் உள்ள பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது சிறுதானியங்களுக்கு மிக முக்கிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெங்காயங்களுக்கும் வெங்காயம், பொட்டாட்டோஸ், ஆர்கானிக் சஸ்டைனபிள் ஃபார்மிங், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான, அதாவது செயற்கை முறையில் அல்லாமல் இயற்கையிலே தயாரிக்கப்படுகின்ற விளைவிக்கப்படுகின்ற அனைத்து வகையான அரிசி வகைகளாக இருந்தாலும் சரி, அது மற்ற காய்கறி வகைகளாக இருந்தாலும் சரி, அதாவது அதனுடைய தர நிர்ணயங்களை செய்து அதற்கு ஏற்றாற்போல், அந்த தர நிர்ணயத்திற்கு ஏற்றாற்போல் இயற்கையாக சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளது. இந்த பொருட்களுக்கு வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஐரோப்பிய யூனியன்களிலும் ஏசியன் கண்ட்ரீஸ், நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமாக மிடில் ஈஸ்ட், அதாவது துபாய், கல்ஃப் கண்ட்ரீஸ் மற்றும் ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதே சமயத்திலே ஏற்றுமதி மையங்கள் ஆங்காங்கே ஏற்படுத்த வேண்டிய ஏற்றுமதி மையங்கள் தற்பொழுது இருந்தாலும் இன்னும் அதிகப்படியாக ஏற்றுமதி மையங்களை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்துக்கொண்டிருந்தாலும், அதாவது விளைவிக்கக்கூடிய பொருட்களை தரமானதாக விளைவித்தால் மட்டுமே நாம் நினைத்தபடி விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய இயலும் என்பது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. அதே சமயத்திலே, அதாவது மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்கள், மதிப்பு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா, அதாவது நல்ல ப்ராசஸிங் செய்து அதனை நல்ல பேக்கிங் செய்து பிராண்டிங் செய்து விற்கக்கூடிய பொருட்களுக்கு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயத்திலே தற்பொழுது அரசாங்கங்களும், மத்திய மாநில அரசாங்கங்களும் அதற்கான, அதாவது தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது நடைமுறைகள் இன்னும் எளிமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதே சமயத்திலே கொள்கைகள் அரசாங்கம் வகுக்கக்கூடிய கொள்கைகள் நம்ம, அதாவது ஏற்றுமதிக்கு உகந்ததாக எளிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே சமயத்திலே விநியோகம் மற்றும், அதாவது டிமாண்ட், தேவைக்கும் விநியோகத்திற்கும் உள்ள இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். தேவை எங்கெங்கு, அதாவது எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பொருட்கள் நமது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் நாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கேப்பை நாம் குறைக்க வேண்டும். அதாவது முக்கியமாக எண்ணெய் வித்து பொருட்கள், பயிர் வகைகள், அதே சமயத்திலே பழ வகைகள் போன்றவை அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை குறைப்பதற்கு வேண்டிய பொருள்களாக தற்பொழுது அறியப்பட்டுள்ளன. இந்த ஏற்றுமதியிலே அதிக அளவிலே போட்டி நிலவினாலும், நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு நாம் இந்த ஏற்றுமதியை மேற்கொண்டாலும், அதாவது உலக அளவிலே அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய இடங்களிலே 2வது இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த செக்டாருக்கு நிறைய, அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நல்ல ஒரு அனைத்து
விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லி அந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் அரசாங்கங்கள் கொடுக்கும் பட்சத்திலே அவர்கள் நல்ல ஒரு தரமான பொருள்களை உற்பத்தி செய்வார்கள். முக்கியமாக இந்த அதாவது எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில சிறு அளவிலே செய்வது என்பது சாத்தியமில்லாத காரணத்தினாலே ஒரு கூட்டாண்மை நிறுவனமாக ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் அல்லது இப்ப நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி போன்றவைக்கு மூலமாக இதனை எடுத்து அதாவது செய்யும் பொழுது அதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயத்திலே கடன் வசதிகளும் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படுகின்றது. அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியிலே 1000 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே விருப்பம் உள்ளவர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாம் அந்த பொருட்களை நன்கு பிராண்டிங் செய்து பேக்கிங் செய்து அதனை எக்ஸ்போர்ட் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. உதாரணத்திற்கு தற்பொழுது அதாவது இப்பொழுது புளியங்குடியிலே எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கின்றது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில பலாப்பழம், பலா, முந்திரி போன்றவை அதிக அளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடலூருக்கு அருகாமையில் உள்ள ஒரு கடலூர் வட்டாரத்திலே சுமார் 10,000 ஏக்கரிலே வாழை, அனைத்து வகையான வாழை மரங்களும் அனைத்து வாழை பழங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதையெல்லாம் ஒரு புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்திலே அந்த பொருட்களை அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மி, அந்த பொருட்கள் அதே இடத்திலே அங்கேயே நாம் பல ஆயிரக்கணக்கான பொருட்களை, பல ஆயிரக்கணக்கான எடையுள்ள பழங்களை ஒரே இடத்தில் நாம் ப்ரொக்யூர் செய்து அங்கேயே அதனை அதை பிராண்டிங் செய்து அதனை பேக்கிங் செய்து ஏற்றுமதி செய்வதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. ஏற்றுமதிக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நாம் அதாவது துறைமுகம் அருகிலே இருக்க வேண்டும். அதையும் தற்பொழுது கடலூர் துறைமுகமும் செயல்படுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே இப்போ தற்பொழுது அதிகமாக செயல்படுவது சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் போன்றவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே நிறைய பூக்கள், பழங்கள் என்று துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஆகாய விமானம் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன. அதையெல்லாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் 2025, 2030 அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி மார்க்கெட் ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் என்ற ஒரு ரிப்போர்ட் நான் எடுத்திருக்கின்றேன். அந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில அதுல என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி மார்க்கெட் அதனுடைய வேல்யூ 1.76 ட்ரில்லியன் வேல்யூ. அதாவது எப்பனா 2023-24 இருந்த எக்ஸ்போர்ட் வேல்யூ அது அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள் 4.2% காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லாம் பொருட்கள் தரமான பொருட்களாக உற்பத்தி செய்து நாம் கொடுக்கும் பட்சத்திலே உலகளாவிய எக்ஸ்போர்ட் சந்தையிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே சமயத்திலே 5% அளவிற்கு வளர்ச்சி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி மார்க்கெட் அதாவது எதனை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் substantial growth in recent years driven by the
increasing global demand for food, advancement in agricultural technology, and the rising focus on sustainable farming practices. இதுதான் மிக மிக முக்கியமானது. அதாவது அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையில ஒரு நிலையான வளர்ச்சி காணப்படும் என்றும், அதற்கு இன்றைக்கு உலகளாவிய சந்தை அதாவது தேவை அதிகரித்திருக்கிறது என்பதும், அதற்கு நாம் நல்ல ஒரு தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதிலே நாம் நிலையான ஒரு தன்மையை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ் include raw products such as grains, oil seeds, livestock, dairy and horticultural products that are traded globally. The market's expansion is primarily fueled by the need to meet the growing food requirements of an increasing population. மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் increasing global demand for food. அதுதான் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நிர்ணயம் பண்ணக்கூடியது இன்க்ரீசிங் குளோபல் டிமாண்ட் ஃபார் ஃபுட். அதே சமயத்திலே பாப்புலேஷன் growth இன்க்ரீஸ், அர்பனைசேஷன், டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் throughout the world, leading to the higher production and trade volumes. இதெல்லாம் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அதே சமயத்திலே பயோஃபியல்ஸ் அதனுடைய டிமாண்ட் மிக அதிகமாக இருக்கின்றது என்றும், 2030 ஆண்டுக்குள் 5% அதாவது பயோடீசல் பிளெண்டிங் வித் டீசல் என்ற ஒரு கொள்கையை அரசு அறிவித்திருக்கின்றது. அந்த கொள்கையின்படி பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டிற்கும் 4.5 லட்சம் லிட்டர் 5 லட்சம் லிட்டர் பயோடீசல் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தேவைப்படும் பட்சத்திலே பயோடீசல் உற்பத்தியை நாம் பெருக்குவதற்கு பல வழிமுறைகளையும் காண வேண்டிய ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெஜிடபிள் சோர்ஸ், மிக முக்கியமாக ஜட்ரோபா பயோடீசல் ஒரு மிக முக்கியமான ஒரு சோர்ஸாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அந்த ஜட்ரோபா அதாவது காட்டாமணக்கு பயோடீசல் எடுத்து 2001 2005 வரை 60,000 லிட்டர் உற்பத்தி செய்து 4 வழித்தடங்களிலே ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஒரு சரியான திட்டத்தை மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த திட்டத்தின்படி அவர்கள் அப்பொழுது சொன்னது 20 ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக ஃபாசில் ஃபியூயல்ஸை நீக்கிவிட்டு நாம் பயோடீசலை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்துவிட்டு சென்றார்கள். அந்த திட்டம் சில அரசியல் காரணங்களால் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பயோடீசல் உற்பத்தி திட்டத்தை மீண்டும் துவக்குவதற்கு வேண்டிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சஸ்டைனபிள் ஃபார்மிங் பிராக்டிசஸ் மிக முக்கியமான ஒரு மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. சஸ்டைனபிள் ஃபார்மிங் பிராக்டிசஸ் மேஜர் அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸ் இந்த சஸ்டைனபிள் ஃபார்மிங் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணி
அதே சமயத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு என்வைரன்மெண்டல் இம்பாக்டை நாம தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அதற்கு குளோபல் வார்மிங், கிளைமேட்டிக் சேஞ்ச், இது ரெண்டையும் நாம கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வைத்து நாம் குறைந்த அளவிலே நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுப்பதற்கு வேண்டிய முயற்சிகள் எல்லா பயிர்களிலும் நடைபெற்று வருகின்றன. அதே சமயத்திலே மண் வளத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. மண் வளத்தை கருத்தில் கொண்டு அதிக அளவிலே செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான பொருட்களை கொண்டு பண்ணையிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நாம் பயிர்களை உற்பத்தி செய்ய முடியும். இயற்கை விவசாயத்திற்கும் ஒரு சான்று பெற்ற விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும் பட்சத்திலே ஒரு விவசாயம் நீடித்த விவசாயமாக இருக்கும், நிலையான விவசாயமாக இருக்கும். எனவே நாம் அந்த நீடித்த நிலையான ஒரு விவசாயத்தை கருத்தில் கொண்டு பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு விவசாய இடுபொருட்களை குறைத்து கொண்டு அதிக அளவிலே, அதாவது உயர்ந்த தொழில்நுட்பங்களை கையாண்டு நாம் விவசாயத்தை செய்தால் மட்டுமே அதிலே நிலைத்திருக்க முடியும். சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அதாவது இடுபொருட்களை குறைத்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவிலே நாம் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும், ஏற்றுமதி வாய்ப்புகள் இருந்தாலும், சந்தை வாய்ப்புகள் இருந்தாலும், விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை கொடுக்கக்கூடிய வியாபாரிகள் அதிக அளவிலே வந்தால் மட்டுமே, அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று விவசாயிகளிடையே நேரடியாக வாங்கி கொண்டு எந்த விதமான தரகர்களும் இல்லாமல் இடைத்தரகர் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளையும் குறைத்து விவசாய விளைபொருட்களை கிராமங்களிலே ஒரு கூட்டாக சேர்ந்து கிராமங்களிலே அதனை கொள்முதல் செய்து அதன் மூலமாக அதனை விற்பனை செய்யும் பட்சத்திலே விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவ்வாறு செய்யும் பட்சத்திலே, அதாவது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அல்ல 10 ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்திருக்கக்கூடிய சஸ்டைனபிள் குரோத், சஸ்டைனபிள் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் நம் வேளாண் துறையில் மட்டுமே அதிக அளவில் இருக்கின்றது. மற்ற சேவைத்துறைகள், கட்டுமான துறைகள், எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த அளவிற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும், எந்த அளவு உற்பத்தி செய்தாலும் உணவு இல்லையேல், ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னதை போல, வருகின்ற 10 ஆண்டு காலம் விவசாயத்திற்கே உரிய காலம் என்று தெரிவித்துக் கொண்டு, விவசாயத்தை சார்ந்துள்ள தொழில்களிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு நாம் மற்றவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டால் இந்த ஏற்றுமதிகள் பெருகும் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வாய்ப்பு வழங்கிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி.
இதுவரை வேளாண் விளை பொருட்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் எதிர்பார்க்கப்படும் ஏற்றுமதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர் வேளாண்மை துறை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் அருமை நண்பர் ராஜ் அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் வேளாண்மை இடுபொருள் வேளாண்மை பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் பற்றி புள்ளி விவர கணக்குகளை அவர் நமக்கு பகிர்ந்தளித்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நன்றிகள். நான் அவரது பேச்சை கவனித்த பொழுது அவர் நேர்மறை சிந்தனையோடு ஏற்றுமதி பற்றி தான் பேசியிருக்கிறார், இறக்குமதி பற்றி பேசவே இல்லை. தவறு இருந்தால் மன்னிக்கவும், இப்பொழுதே என்னை திருத்தலாம். ஏற்றுமதி இந்தியாவுக்கு, நம் பாரத தேசத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. காரணம், 10 கிலோமீட்டர் நீங்கள் சென்றீர்களால் நூற்றுக்கணக்கான பயிர்களை பார்க்கக்கூடிய ஒரே தேசம் பாரத தேசம். வேற எந்த நாட்டிலுமே இதை காண முடியாது. அப்படிப்பட்ட பெருமையை பெற்றது பாரத தேசம். அதனால் ஏற்றுமதி வாய்ப்புகள் நமக்கு மிக மிக அருமையாக உள்ளது. அதில் எவ்வித சந்தேகமில்லை. அதை மிக தெளிவாக ராசு அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். நன்றி. ஆனால் இறக்குமதி பற்றி ஒரு வார்த்தை கூட அவர்கள் கூறவில்லை. குறிப்பாக சொல்கிறேன், ஏற்றுமதி என்பது பொருளாதாரத்தை, நம் பாரத பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது, பலப்படுத்துவது. இறக்குமதி என்பது நமது பொருளாதாரத்தை நீர்த்து போக செய்யும். நம் பொருளாதாரம் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடாது, ஏற்றுமதியை நம்பித்தான் இருக்க வேண்டும். ஏற்றுமதி அதிகமானால் நாடு செழித்து இருக்கிறது, நமக்கு மேலே நமக்கு போக அடுத்த நாடுகளுக்கு தந்து அதை நாம் காசாக்கி கொண்டிருக்கின்றோம். அது பெருமைதான். ஆனால் அதே நேரத்தில் இறக்குமதியும் கவனிக்க வேண்டும். இறக்குமதியில் கவனிக்கும் போது ஃபார்ம் மிஷினரிஸ், சில மிஷினரிஸ் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். ஓகே, அந்த டெக்னாலஜி நம்மிடம் இல்லை, அதனால் இறக்குமதி செய்கிறோம். சில ட்ரை ப்ராடக்ட்ஸ், சில பொருள்கள் நம்மிடம் இல்லை, அதனால் சில அதில் தவறில்லை. ஆனால் இறக்குமதியிலே அதிக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் பல்சஸ். இதை ஏன் அவர் குறிப்பிடவில்லை? எதற்காக இறக்குமதி நாம் செய்ய வேண்டும்? பல்சஸ், பயிர் வகைகளை. இங்கே அதற்கு தகுந்த நிலம் இல்லையா? சீதோச நிலை இல்லையா? மக்கள் இல்லையா? பணம் இல்லை, என்ன இல்லை, நல்ல விதை இல்லையா? எத்தனை வகைகள் பல்சஸ். அந்த பல்சஸ் இறக்குமதியிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி, பல்சஸ் நாமே பயிர் வகைகள் நாமே பயிர் செய்து கொண்டிருக்கின்ற, நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய நமது நாட்டில் இறக்குமதி பயிர் வகைகள் எதற்கு தேவையில்லையே? இதை கேட்க வேண்டுமே வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பொருளாதார வல்லுநர்கள். ஏன் கேட்கவில்லை? இதை கேட்க வேண்டும். இதற்குத்தானே உங்களை எல்லாம் நாம் அமர்த்தி இருக்கிறோம். எங்கே பெருமை? ஏற்றுமதியில் பெருமை நான் ஒத்துக்கொள்கிறேன். இறக்குமதியில் ஏன் நாம் சிறுமை காட்ட வேண்டும்? நமக்கு அத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது பயிர் வகைகளை ஏன் இறக்குமதி செய்ய வேண்டும்? என்ன காரணம்? வேளாண்மை தொழில் அறிஞர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, நமது வேளாண் விஞ்ஞானிகளும் சரி, இதை பற்றி யாரும் பேசுவதே இல்லையே. இந்த பயிர் வகைகளை நாம் அபிவிருத்தி செய்து நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் அயல் நாடுகளுக்கு. அப்படி செய்யும் பொழுது 100க்கு 100 வெற்றி நம் இந்திய பொருளாதாரம் நிச்சயம் வெற்றி வரும். வெற்றி மேல் வெற்றி உறுதி. ஆகவே திரு ராஜ் அவர்கள் என்னை தவறாக நினைக்காமல், திரு ஜோ அவர்கள் என்னை தவறாக நினைக்காமல், மற்ற குழு நண்பர்கள் என்னை தவறாக நினைக்காமல், இதை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அந்த பல்சஸ் இறக்குமதியை நிறுத்தி நாம் ஏற்றுமதி செய்து கொண்டான வழிவகைகளை வகுத்திட திட்டமிட வேண்டி கேட்டுக்கொண்டு
இந்த சிற்றுரைக்கு வாய்ப்பு நீங்க அருமை நண்பர் ஜோவுக்கு நன்றி சொல்லி, சிறப்பானது ஒரு செய்தியை சொன்ன ராஜவருக்கு நன்றி சொல்லி, மற்ற நண்பர்களுக்கும் சொல்லி, வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இப்போ இதற்கான பதிலை திரு ராசு அவர்கள் வழங்குவாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சிறிய கருத்தை தெரிவிக்கிறேன். அதாவது உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லும் போது நாம எல்லா நாடுகளுக்கும் அனுசரணையா இருக்க வேண்டியதற்கு, அவங்களோட பொருட்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கு, நம்மளுடைய பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலும் இருக்கிறோம். இன்னொன்னு, இதுல நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டு வல்லுநர்கள் அல்லது அறிஞர்கள் அல்லது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசுக்கு சுட்டிக்காட்டி அவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகளோ விஞ்ஞானிகளோ அந்த பாலிசி டிசிஷன்லயோ அல்லது சில விஷயங்கள்ல தலையிட முடியாது. இவங்க ஒரு சஜஷன் கொடுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதை செய்வது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தான். இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரையில நாம எல்லாமே, அதாவது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கொள்கையை கடைபிடித்துதான் நாம வருகிறோம். அதை சொல்லி பிரபலப்படுத்தி கொண்டு வருகிறோம். கூடுதல் தகவல்கள் வழங்குமாறு ராசு சார் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்க. அண்ணன் திரு கந்தசாமி அவர்கள் அழகா தெளிவா சொன்னாங்க. அதாவது பயிர்கள் இறக்குமதியில ஊழல் நடந்திருக்கு. நான் ஏத்துக்கிறேன், அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஆனா உண்மைதான் அது. ஏன்னா நம்ம பயிர் வகைகள் நாம பர்மாவில இருந்து இறக்குமதி பண்றோம்னு, அந்த பயிர் வகைகள் நம்ம கிட்ட எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கு, நிலங்கள் இருக்கு. அதற்கு தகுந்த, அதாவது இன்றைக்கு வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் உண்மையிலே ஒவ்வொரு தொழில்நுட்ப அலுவலரும் வேதனைப்பட வேண்டிய விஷயம் பல்சஸ் இறக்குமதி என்பது. இதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் சொன்ன கருத்து, நான் சொல்லாமல் விடுபட்டதற்கும் அவர்கள் சொன்னதற்கும் நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். அதனால பல்சஸ் நம்ம சர்ப்ளஸா தான் இருக்கணும். அது எண்ணெய் வித்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பல்சஸாக இருந்தாலும் சரி, நாம் சர்ப்ளஸாக உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு வழங்க வேண்டியதை நாம் வழங்காமல் விட்டது அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்த அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ராசு சார். எனக்கு ஒரு சில கேள்விகள் உண்டு. அதாவது அப்பேடா நிறுவனத்தை பத்தி சொன்னீங்க. நம்ம அப்பேடா நிறுவனம் எக்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு பெரிய அமைப்பு. இந்தியாவில் உலக நாடுகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியாவில் இருக்கிற அமைப்பாக அது செயல்பட்டு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஐ திங்க் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்பேடா நிறுவனத்தின் அங்கீகாரத்தை ரத்து செய்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் அமைப்பு உத்தரவிட்டது. அதாவது இவங்களோட தரம் குறைவு அப்படின்னு சொல்லி. தரம் குறைவு அப்படிங்கிறது தரம் குறைவு மட்டும் தானே, அல்லது நமது வெளிநாடுகளுக்கு நம்ம பொருட்கள், இப்போ இந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களை அது உரிய ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இவங்க அனுப்புறாங்க அல்லது ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவை ஏன் வெளிநாடுகளுக்கு போய் திருப்பி வருகிறது? சோ இந்த மாதிரி குறைபாடுகள் இது நடக்கிறதுனால விவசாயிகளுக்கு, அதை அனுப்புற விவசாயிகளுக்கோ அல்லது எக்ஸ்போர்ட்டர்ஸ் அந்த புரோக்கர்ஸுக்கோ பெரிய அளவுல நஷ்டம் ஏற்படுகிறது. நமது மக்களுக்கு ஏற்படுற நஷ்டம், விவசாயிகளா இருந்தாலும் சரி அல்லது அந்த முகவர்களா இருந்தாலும் சரி, அது நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டம் தான். அதுல கொஞ்சம் கூட கவர்மெண்ட் அக்கறை செலுத்தி அந்த அப்பேடா நிறுவனத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, இந்த தரமான பொருட்கள் வெளியே, தரமற்ற பொருட்கள் வெளியே போறதுக்கு முன்னாடியே அவற்றை தடுத்து நிறுத்தி சரி செய்து அந்த தரமான பொருட்களாக அனுப்பி இழப்புகளில் இருந்து விவசாயிகளை காப்பாற்றுவது மிக முக்கியமான ஒரு கருத்தாக எனக்கு படுகிறது. இதுல விவசாயிகள் பொருளுக்குள்ள மதிப்பை மட்டும் இழக்கிறது இல்லை, அதை ப்ராசஸிங்க்கு நீட்டு அவங்க பண்ற செலவு, ஷிப்பிங்க்கு பண்ற செலவு எல்லாமே நஷ்டம், விரயம் ஆகிறது. சோ இதுல அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது தவிர
பயோடீசல் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். பயோடீசல் வாஜ்பாய் பிரதமரா இருக்கும் போதே சொன்னோம். அதற்கு பிறகு அது ஒரு காலத்துல ரயில்வேஸ்ல எல்லாம் போட்டு அது காட்டாமணக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்த மாதிரி வந்தது. பட் அது ஏதோ சில காரணங்களுக்காக அது கைவிடப்பட்டது. இப்போ திருப்பியும் இந்த தற்போதைய அரசும் அதை அறிவிச்சிருக்குது. ஆனா அத இதுவரை ஒன்றும் நடக்கல. என்ன பல விஷயங்கள்ல இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான சில விஷயங்கள் கொஞ்சம் அதிக அளவுல கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன். சீட்லிங்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர்ல பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா சீட்ஸ்ன்னும் பொழுது வந்து சீட்ஸ் வாங்கி நாம வந்து அதை சீட்லிங் ரைஸ் பண்ணி அது பல்வேறு இதெல்லாம் வந்து நாம வந்து பல்வேறு கம்பெனிகள்லாம் தொடர்பு கொண்டு அந்த சீட்ஸ் காஸ்ட் அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கும்பொழுது 70 ரூபான்னு அதாவது பல்வேறு ரேஞ்சில சொல்றாங்க. 70 ரூபா சொல்றாங்க, 200 ரூபா சொல்றாங்க, கிலோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம வந்து அது ரொம்ப லோ காஸ்ட்ல எங்க கிடைக்கும், லோ காஸ்ட்ல எங்க கிடைக்கும், அதை வந்து நாம வந்து இதை எப்படி, அதாவது முதல்ல வந்து ஸ்மால் ஸ்கேல்ல வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம இதுல இருக்கு மேட்டுப்பாளையம் ரிசர்ச் ஸ்டேஷன் காலேஜ், ஃபாரஸ்ட் காலேஜ்ல இருக்கு. அவங்க போட்டு வச்சு அவங்க வந்து என்னன்னா ஒன்றும், அதாவது இந்த மாதிரி சீட்ஸ் கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கன்னு சொன்னாக்கா அவங்களே கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஃபுல் பிளட்ஜா வந்து நாங்களே வந்து உங்களுக்கு ட்ரையல் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க வந்து பிரைவேட் சோர்சஸ்ல வந்து எங்க கிடைக்கும்ன்றத வந்து கொஞ்சம் ஒரு தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்து நிச்சயமா, ஏன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் கிடையாதுன்றதுல வந்து 200% எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ன்றதுல நாங்க கான்பிடண்டா இருக்கோம். நிச்சயமா அதை வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து அது வந்து கைவிடப்பட்ட ஒரு இதுதான், அதாவது திட்டம் தான். ஆனா ஃபெயிலியர் திட்டம் கிடையாது. அதாவது சப்சிக்வெண்டா வந்த கவர்மெண்ட்ஸ் வந்து சில அரசியல் காரணங்களால அந்த திட்டம் வந்து அதற்காக வந்து மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமே இருக்கு. அவங்க வந்து ஒரு செயல் திட்டம் தீட்டி வச்சு அதை வந்து ஒரு 2000 என்ஜிஓஸ் வந்து கூட்டி வச்சு அவங்க மத்தியில வந்து அதை பத்தி ஒரு பிரகடனப்படுத்தி அந்த செயல் திட்டம் அப்படியேதான் இருக்கு. 20 வருஷத்துக்குள்ள 100% வந்து ஃபாசில் ஃபியூலை ரீப்ளேஸ் பண்ணி பயோடீசல் மூலமா தான் நாம வந்து இதை எல்லாமே, அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்டாரா இருந்தாலும் சரி, அது எந்த செக்டாரா இருந்தாலும் எல்லா செக்டார்லயும் நாம வந்து பயோடீசல் தான் பயன்படுத்தணும்ன்றத தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த திட்டம் இன்றோ அல்லது நாளையோ இன்னும் ஓராண்டுக்குள்ளோ நிச்சயமாக செயல்பாட்டிற்கு வரும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீங்க சொன்னது வந்து ஒரு உங்களுடைய முயற்சி, ஒரு நல்ல முயற்சி. ஒரு என்ஜிஓவாக அல்லது ஒரு தனி நபராக, தனி குழுவாக இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு நல்ல முயற்சி. அதற்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனா இது வந்து ஒரு தனி மனித முயற்சியிலேயோ அல்லது ஒரு மாநிலத்தின் முயற்சியிலேயோ முழுமை அடையாது. இதற்கு இந்த நாடு தழுவிய ஒரு முயற்சி வேண்டும். அது வந்து அரசு லெவல்ல கவர்மெண்ட் அதை முன்னிலைப்படுத்தி அதை செஞ்சாதான் நடக்கும். ஏதோ ஒரு பல காரணங்களுக்காக அல்லது அதை கையாண்ட விதம் காரணமாகவோ முதல்ல கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சுதுங்கிறது எல்லாரும் அறிஞ்சது. வேளாண்மை துறை மூலம் நாமும் செயல்படுத்தி பார்த்தோம். அது அதற்கு உரிய பலன் கிடைக்கவில்லை. பட் அது வந்து அது டெக்னிக்கல் எரரா தான் நான் பார்க்கிறேனே ஒழிய மற்றபடி அது வந்து செய்ய இயலாத ஒரு முயற்சியாக நான் கருதவில்லை. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட நாடு அதோட அது அப்ரூவல் அதற்கு மிக முக்கியம். சோ அதுக்கு நாம என்னென்ன முயற்சி செய்து கொண்டிருக்கோம்? இல்ல, அதற்கு வேண்டிய முயற்சிகளும் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வந்து அதற்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. இப்ப நாங்க வந்து என்ன, எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அதாவது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 100 ஏக்கர்லயோ அல்லது வந்து ஒரு 50 ஏக்கர்ஸோ அல்லது 100 ஏக்கரோ முதல்ல வந்து நாம பண்ணுவோம். பண்ணி நாம வந்து இப்ப கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்குறது வந்து
அது வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து எந்த விதமான தடையும் இல்லை. இதை வந்து நாம முதல்ல வந்து இந்த ஃபீல்டு வந்து நாம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி ஒரு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்டை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் இதுக்கு நாம வந்து போகணுன்றதுல நாங்க அந்த முயற்சியில இருந்துகிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் சில இதனால வந்து சில காரணங்களால அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. நிச்சயமா அது வந்து முடியுன்ற நம்பிக்கையோட நாங்க சேர்ந்தோம். நன்றி. அது பண்ண கூடுதல் முடியும். தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு வசந்த் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. சார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க கருத்தை தெரிவிக்கலாம். திரு வசந்த். சார் வணக்கங்க. நான் வந்து ராஜாக்கள் அவங்களுக்கு பக்கத்து இருந்தாங்க. சாருக்கு நல்லா தெரியும். ஓகே வசந்துங்க. ஓகே ஓகே. இப்போ அங்கிள் இப்போ என்னன்னா அங்கிள் எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பத்தி பேசுனீங்க, அது ஒரு பக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது இந்தியாவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி விஷயங்கள் வந்து டைப் பண்ணி பண்றாங்க. அதாவது சின்ன பிளேஸ் வந்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போறதுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ அந்த மாதிரி ஏதாவது கைட் பண்றாங்களா? ஏதாவது கோர்சஸ் இருக்கா படிக்கிறதுக்கு? எது பண்றதுக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி மீடியம் மூலமா ப்ரொமோட் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாவோ ஏதாவது கோர்சஸோ அல்லது வேற ஏதாவது வே இருக்குங்களா? மார்க்கெட்டிங்க்கு? ஆமா ஆமா. மார்க்கெட்டிங் வந்து இப்ப நாம அதாவது இப்ப ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்துட்டு நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இருக்கு. ஈனாம்னு இருக்கு ஒரு ஸ்கீமு. அதுல வந்து நம்ம ப்ராடக்ட வந்து நம்ம அந்த அந்த மார்க்கெட்ல அதுல வந்து நம்ம வந்து இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அது த்ரூ அவுட் இந்தியா நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து உள்ள இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதை வந்து வெண்டர்ஸ் பார்ப்பாங்க. பர்ச்சேசர் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து நமக்கு வந்து இது அனுப்புவாங்க. நம்ம அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அதான் இப்ப வந்து முக்கியமா இந்த ஈனாம் என்ற இதுதான் பிளாட்ஃபார்ம் தான் வந்து நமக்கு அது கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குற, அதாவது நம்ம ப்ராடியூஸ வந்து விற்கிறதுக்கு கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்திருக்கிற வசதி ஈனாம், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ன்றது. அதுதான் இப்ப சப்போர்ட். மற்றபடி நீங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு வேண்டிய கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கடன் வசதிகள் இருக்கு. நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு இடம் வச்சிருக்கீங்க, ஒரு வேர்ஹவுஸ் கட்டணும், அல்லது வந்து ஒரு இது சேம்பர், கூலிங் சேம்பர் போடணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சில்லிங் யூனிட் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டிய கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கிடைக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தென்னை மரம் மட்டும் இப்போதைக்கு இருக்குங்க. ஒரு 500+ இருக்கு, மரம் இருக்கு. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் குத்தகைக்கு விட்டாச்சு. நம்ம அப்புறம் போய் பாக்குற மாதிரிலாம் ஃபுல் டைம் ஃபார்மிங்கும் இல்ல, பார்ட் டைம்ல தான் இருக்கும். ஓ சரி சரி சரி. என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ற ஐடியாவும் இருக்கு. அதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் இன்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 3-4 வழியில பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுலதான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா நல்ல நல்ல செய்யுங்க. நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அதாவது கவர்மெண்ட்ல வந்து சப்போர்ட் நிறைய இருக்கு. நம்ம மார்க்கெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பீப்புளை கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நன்றி திரு வசந்த். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது நீங்க கேட்டதுல வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு ஹெல்ப் பண்றாங்க. என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி விங் இருக்குது ஒவ்வொரு வேளாண்மை கல்லூரிகள்லயும். அரசு வேளாண்மை கல்லூரிகள், அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகள்ல அந்த ஒரு விங் இருக்குது. நீங்க அவங்களை தொடர்பு கொண்டா உங்களுக்கு என்னென்ன ப்ராடியூஸ் நாம பண்ணலாம், என்ன கிராப் பண்ணலாம், அதுல என்ன வேல்யூ அடிஷன் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அணுகலாம். உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் நேரடியாக என்னை தொலைபேசியில் அணுகலாம். EDP, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எஸ் எஸ். ஹலோ திரு மதி, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் மதியழகன், கடலூர்ல இருக்கேன் சார். கடலூர்ல இருந்து பேசுறேன்.
ஓகே இப்ப பேசின ரெண்டுல கந்தசாமி சார் சொன்னது இம்போர்ட்ல வந்துட்டு நம்ம இன்னொரு பார்ட் வந்துட்டு பாமாயில் ரெடி இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு இறக்குமதி. பாமாயில் நிறைய பாலிட்டிக்ஸும் அதில் இருக்கு. அது இப்போ இந்த கிரவுண்ட் நட் இங்கே நிறைய இது பண்ணுறோம், ஆயில் சீட்ஸ் இப்போ டெவலப் பண்ணுறோம், பட் அது மீட்டட் பண்ண முடியலையா. அதை பாமாயில் நிறைய இங்கே இது செஞ்சாங்க, பனை இப்போ இது எண்ணெய் பனை இது பண்ணாங்க, அது சரியாக போகலையா. அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் என்ன அது என்ன பெரிய காரணம் என்ன? அடுத்து வந்துட்டு பயோடீசல் சொல்லிட்டு இருந்தாங்க சார். இப்போ வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன், இப்போ மெய்ஸ் சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளம், கோழித்தோளத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது எக்டாலுக்கு யூஸ் பண்ணி 2030 வந்துட்டு 30% கம்பல்சரி ஆட் பண்ணணுன்னு இருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. அது அது மக்காச்சோளத்தில் வந்து எக்டால் யூஸ் பண்ணுறதுக்கு அதோட சொந்த வாய்ப்புகள், அது மார்க்கெட்டிங், இது ப்ரைஸ் ரைஸ் பற்றி சொல்ல முடியுமா? திரு ராசு. அதாம்மா, இப்ப அதாவது கவர்மெண்ட் பாலிசியே வந்து இப்ப பண்ணிருக்காங்க. பாலிசி வந்து அதாவது புரோக்கன் ரைஸ்ல இருந்து நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றது, அப்புறம் வந்து இந்த இதுல இருந்து சோளத்துல இருந்து எடுத்து நாம வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பிளண்ட் பண்ணி 30% கவர்மெண்டே வந்து பாலிசி எடுத்திருக்காங்க. அது வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான், அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடந்தாலும் இப்ப நம்ம பார்க்கறது வந்து எது வந்து காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப வந்து இப்ப பிரச்சனை. காஸ்ட் வைஸ் வந்து அது கம்மியா இருக்குன்னு சொன்னாக்கா அந்த இதை வந்து, ஏன்னா இப்ப நமக்கு வந்து லேண்ட், அதாவது லேண்ட் வந்து டீகிரேடட் லேண்ட்னு சொல்லுவோம், மார்ஜினல் லேண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஜட்ரோபாவை பிளான் பண்றோம். இப்ப இந்த மற்ற நல்ல ஃபெர்டைல் சாயில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இத மக்காச்சோளம், அப்புறம் மக்காச்சோளத்துல இருந்து நம்ம வந்து இப்ப இது பண்றது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பிளண்ட் பண்றது. நீங்க இந்த திட்டம் வந்து எல்லாருமே இப்ப செயல்படுத்துறதுக்கு வேண்டிய நடைமுறைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன். ஏன்னா கவர்மெண்டே வந்து அக்செப்ட் பண்ணதால அதை வந்து அந்த பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அது புரோக்கன் ரைஸ்ல இருந்தும் அது வந்து பண்ணலாம் அப்படின்றத அந்த இதையும் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணி அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால காஸ்ட் எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்றது நாங்க வந்து இது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து பிளான் பண்ணி அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் கையில் எடுத்து செய்யலான்றதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாமாயில் பத்தி சொல்லலைங்களா சார்? பாமாயில் இம்போர்ட், பாமாயில் வந்து இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப நம்ம விக்கிரவாண்டிலே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒரு 20 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஏக்கர் நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு. போட்டு வந்து அது நல்லா இருக்கு, நல்ல ஈல்டு வருது சார், பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்ல வருமானம் இருக்குன்னு தான் சொல்றாரு. அது இதுக்கு போகுது, அதுக்கு ஆயுதங்களுக்கு போயிட்டு இருக்கு. பட் வந்து கவர்மெண்ட் வந்து அதனுடைய சப்சிடியை வந்து இது பண்ணிட்டாங்களா என்ன காரணம் தெரியல. ஏரியா வந்து இப்ப நிறைய இடத்துல போட வேண்டிய இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த ஏரியாலாம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க. இல்ல சார், இப்போ வந்து பாலிசி மேக்கர், டெசிஷன் மேக்கர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ கிரவுண்ட்நட் ஆயில் வந்துட்டு கிரவுண்ட்நட் இஸ் பெட்டர் தென் பாம் ஆயில், லிட்டில் பிட் காஸ்ட்லியர். அது வந்து பரவலாக இது பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரும்போது ஊக்கத்தொகை கொடுக்க பார்த்து வந்துட்டு நிறையா வந்துட்டு கொஞ்சம் நம்ம காம்படிட்டிவ் ரேட் கொடுக்க முடியும் லோக்கலில். ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து அதை உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணி நம்ம சாயிலுக்கும் வாட்டருக்கும் ஒவ்வாத இதை வந்துட்டு ட்ரை பண்ணி அதை ஃபெயிலியர் ஆகுது. லோக்கல்ல which is viable, which is available from ஆமா, நிச்சயமா நீங்க சொல்றது, நீங்க ஆர்கானிக் சொல்றீங்க, ஆர்கானிக் அது மாதிரி வந்து நீங்க ஒரு தடவை எல்லாமே இன்ஆர்கானிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்கானிக் நீங்களே ப்ரொமோட் பண்றீங்க. அது மாதிரி வந்து we can go back to our roots இல்லையா. அது வந்து பாமாயிலுக்கு செலவு வந்து கிரவுண்டுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாக்க ஒரு லிட்டருக்கு 40 ரூபா வித்தியாசம்னு வச்சுங்க. அது சப்சிடி கொடுத்தாக்க it will come to equal to palm oil, so people use better oil. லோக்கல்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து வேற சில இதை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து அதை வந்து நாம வந்து வெளிப்படையா சொல்றது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து இப்ப பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இத பாம் ஆயில் வந்து நாம வந்து வெளியில இருந்து இறக்குமதி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்படி வந்து நம்ம வந்து இது பயிர் வகைகள் வந்து இறக்குமதி செய்யறோமோ அதே மாதிரிதான் அதுவும். அதனால வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து அது அவங்க சில காரணங்களை வச்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து
சரி, சோளம் சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நான் கடலூர் பெல்ட்டு கிரவுண்டு போட்டுட்டு அடுத்தது இடையில சம்மர் டைமில் சின்ன பயிர் ஏதோ பயிர் தான் போடுவோம். இப்போ லாஸ்ட் இயர் சோளம் போட்டோம். ஆஃப்டர் 5-6 இயர்ஸ் பேக் வந்துட்டு திரும்ப போட்டோம். அப்போ கோழித்தீவனம் வந்து டிமாண்ட் இருந்தது. இப்போ வந்து நல்ல ரேட்டை கொடுக்குது. 2,800 ருபீஸ் சேல்ஸ் பண்ணோம், நல்ல ரேட்டு. இப்போ வந்து நிறைய பேர் போட விருப்பப்படுறாங்க. ஒரு மர்ச்சன்ட் என்ன சொன்னா, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து 2 கிராப் போடலாம் சோளம் வித்தின் சம்மர் டைம்குள்ளேயே. வந்து ஒரு ப்ரொடக்ட் ப்ளஸ் 2 சோளம் மட்டும் வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. லாங் டைம் கிராப். இது பனானா சுகர் கேன் பெல்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து லாங் டைம் வந்து உள்ள நீங்க சொல்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணும்போது நீங்க என்னதான் தண்ணி வச்சாலும் வந்துட்டு மைக்ரோ கிளைமேட் சேஞ்ச் இல்லையா? இல்ல இப்ப திட்டக்குடி தாலுகா ஃபுல்லா பண்றாங்கல்ல சோளம். ஆமா ஆமா சார், மங்களூர் திட்டக்குடி ஃபுல்லா பண்றாங்க. அதே சமயத்துல பெரம்பலூர்ல ஃபுல்லா பண்றாங்க. பார்டர் ஏரியா சார். மங்களூரும் அந்த பெரம்பலூர் ஏரியா, அரியலூர் ஏரியா பார்டர் ஏரியா. அது டெக்ளேர்ட் ஏரியா. இல்ல நல்ல இப்ப இதுக்கு வந்து சோளத்துக்கு வந்து நல்ல இது இருக்கு, நல்ல பிரைஸ் கிடைக்குது. மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு போனா ரொம்ப லெஸ் செலவு உள்ள கிராப் சார். ரொம்ப ப்ராஃபிட் அதிகம், செலவு சம்மர் டைம்ல வந்து 110 நாளுக்குள்ள ஹார்வெஸ்ட் ஆயிடுதா? ஆமா சார். ஒரு பெர் ஏக்கர் 30 ருபீஸ் தான் செலவாகுது. 20 மூட்டை வந்து உங்களுக்கு வந்து 40-50 ரூபா பெர் ஏக்கர் கிடைக்குது. டியூரேஷனும் கம்மி, 110 நாளுக்குள்ள ஹார்வெஸ்ட் ஆயிடுது. மெயினா நம்ம பயிர் பண்ண முடியாது, வாட்டர் வச்சுட்டு பயிர் பண்ண முடியாது வேற எந்த கிராப்புமே. இது வந்து 2 கலா எடுத்துட்டு 30-40 டேஸ் அப்போ வேலையே கிடையாது. நல்லா ஈல்டு கொடுத்தது. இப்ப நிறைய பேர் என்ன பார்த்துட்டு நிறைய பேர் போட விருப்பப்படுறாங்க. அதான் நீங்க என்ன ஊருங்க? என்ன ஊரு? கடலூர். இல்ல கடலூர் பக்கம் என்ன வில்லேஜ்? காரைக்காடு. தேங்க்யூ. நன்றி திரு மதி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. மூர்த்தி, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது எல்லாமே மேஜர் பிரைவேட் பார்ட்டி தான் அதுல உள்ள இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்டோட பார்ட், அதாவது இப்போ நெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்டே எக்ஸஸா உள்ள குவாலிட்டியான ப்ராடக்ட் ஃபார்மர்ஸ்ல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? அது மாதிரி எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா சார்? அதாவது கவர்மெண்ட் மூர்த்தி கேட்கிற மாதிரி ஒவ்வொரு படியும் செய்ய முடியாது இல்லையா மூர்த்தி? கொஞ்சம் அது சிரமம். அதுக்காகத்தான் அவங்க வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்றாங்க. ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு வரல. எல்லாமே ஃபார்மர்ஸ் அந்த ஃபார்ம் ப்ராடியூஸை உற்பத்தி செய்யறதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்க போகல. அதிக பேர் போகல, அதுதான் பிரச்சனை. அதிக பேர் அதுல போயிட்டாங்கன்னா அந்த நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். கவர்மெண்ட் வந்து பல திட்டங்கள் மூலம் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி விவசாயிகள் கொஞ்சம் மேல அடுத்த லெவலுக்கு வரும். கிண்டில வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி நடத்துறாங்க. ஸோ அதோட எண்ட் ஆஃப் செஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா டைப் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் ஒரு சஜஷன் வராங்க. அது மாதிரி நம்ம இப்போ ஈனம் பத்தி பேசணும். ஈனம்லயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு ஆன்லைன்ல டைரக்டா ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இருக்காது. நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா டைரக்டா அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தான் நமக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு கீழே யாரோ தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்கள வேணா அவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடிய பேசிஸ்ல, அதாவது நம்மளுக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பர்சனுக்கும் நம்ம உள்ள கான்டாக்டை பேஸ் பண்ணி அவங்க அந்த தேர்ட் பார்ட்டியை லிங்க் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதை நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தா எடுத்து போக முடியுமே ஒழிய டைரக்டா ஈனம் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி நான் அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா என்னோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணேன் அல்லது நான் சம்திங் நான் அதில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இன்ஆக்டிவாக தான் இருக்கு அப்படிங்கிற நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டா ஒரு ஃபார்மர் வந்து இண்டிவிஜுவலா எதுவுமே பண்ண முடியாம தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அடுத்து செகண்ட், நான் இன்னொரு பெரிய ஏரியாவுக்கு வரவே இல்லை அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது. அதை பத்தி நீங்களும் பேசுனீங்க. பட் அந்த இது நம்ம ரீச் பண்ணவே முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது சாதாரண ஃபார்மர்ஸ் வந்து அந்த கேடருக்கே வர முடியல சார். எல்லாமே அந்த இடத்துல நிக்கிறது பிசினஸ் பீப்புள் மட்டும்தான் நிக்கிறாங்க. அந்த பிசினஸ் பீப்புளுக்கு தேவையானது ஏதோ சொற்பமான விலையில மலிவு விலையில இவங்க விவசாயிகள் வந்து பண்ணி கொடுத்துட்டு உழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு சார்.
ஸோ கவர்மெண்டோட அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா? இவங்க சொல்ற இன்னொரு பயோடீசல் அப்படிங்கிற கான்செப்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கு. சார் இப்போ அம்பானி அந்த மாதிரி பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ்லாம் அந்த பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி ஃபியூல் இதில் அவங்க தான் மேஜராக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பயோடீசல் அப்படிங்கிறத புதுசாக வரவிடாம தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க தான் பிளாக் பண்ண முடியும் இல்லையா? அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் கவர்மெண்ட்டே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்போது பயோடீசல் வரும்போதும் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல திட்டத்துக்காண்டி, ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை விட்டுட்டு நல்ல நாடு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல தான் யாரும் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் கேட்குறேன். எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா லா இஸ் தேர், ரூல் இஸ் தேர், பட் எவ்ரி திங் இஸ் இன்ஆக்டிவ் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்குது. ஸோ அதான் சார் கேட்குறேன். இல்ல மூர்த்தி சொல்றது ஓரளவுக்கு வாஸ்தவம் தான். அரசியல் காரணங்கள், அத மாதிரி ஊழல்கள் இல்லாத சமுதாயம் இல்ல நம்ம சமுதாயம். அதெல்லாம் நிறைந்துதான் இருக்குது. அதனால அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே காரணங்கள் தான். இருந்தாலும் அதை வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசு நிறுவனங்கள், அப்பேடாவெல்லாம் மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள் நமக்கு நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப பரீட்சையும் இல்லை. அதாவது மக்கள் விவசாயிகள் எல்லாம் நேரடியாக சென்று அப்ரோச் பண்ணி அவங்களோட பெனிஃபிட்ஸ் அல்லது ஸ்கீம்ஸை என்ஜாய் பண்ற அளவுக்கு இல்லை. அதற்கு மக்கள் தொடர்பு, அவங்க மத்திய அரசு நிறுவனங்கள் மக்கள் தொடர்பை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் லோக்கல் லெவல்ல எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம். மத்திய அரசு நிறுவனங்கள்ல அப்ரோச் பண்றதே மக்கள் பப்ளிக் வந்து ரொம்ப குறைச்சலா தான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கணும். அதிகரித்து வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் என்பது என்னுடைய கருத்து. கூடுதல் தகவல் தெரிவிக்குமாறு ராசு சார் அவர்களை கேட்டார். சார் சொன்ன மாதிரி எல்லா தடைகளையும் மீறிதான் நாம செய்ய வேண்டியிருக்கு. அதாவது பயோடிஸ் எது பண்ணாலும் வந்து கார்பரேட்ஸ் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதே மீறிதான் வந்து, அதாவது ஒரு சிறு விவசாயி வந்து அவருடைய பொருளை உற்பத்தி செஞ்சு அவர் எடுத்து போய் ரெகுலேட்டட் மார்க்கெட் கமிட்டில வச்சு வித்துட்டு தான் இருக்காரு. வேற வழி கிடையாது. நாம இதெல்லாம் இந்த தடைகள்லாம் தாண்டி, எல்லா தடைகளும் இருக்கு, கரப்ஷன் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் நாம வந்து நம்முடைய பொருள்களை உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அந்த சூழ்நிலை மாறதால சில பேர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ண தயாரா ஆன்லைன்ல ஈனாம் பத்தி சொல்றோம். ஈனாம்ல வந்து நாம இப்ப இது பண்ணோம்னாக்கா நம்ம ஆன்லைன்ல பொருளை ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்ணி அதுல வந்து நமக்கு ஏதாவது வந்து தடைகள் இருந்ததுன்னா நம்ம அதுக்குன்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து அக்ரி பிசினஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ். அவங்கள போய் நாம அவங்களதான் கான்டாக்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் மீறிதான் நம்ம, அதாவது ஆன்லைன்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராசஸ வந்து குறைக்கிறதுக்கு வேண்டியது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது முழுமையாக ஆன்லைன்ல வந்து இப்ப நாம் ஒண்ணும் இல்ல, ஒரு போன் பண்ணா எடுக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல முந்தா நேரத்து போன் பண்ணா எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா சீலிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எத்தனை எடுத்து, ஆனா ஒரு 8 நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் கூட இது வரைக்கும் யாரும் எடுத்து பேசுறது கிடையாது. சின்ன பசங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. எல்லாம் ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி அதை வந்து அதுல உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்றது, இதெல்லாம் நிறைய தெரியுது. அவங்க மூலமா பண்றோம். அதையும் மீறி நாம வந்து நேரடியா ஆபீஸுக்கு போயிட்டு அந்த கன்சர்ன் ஆபீசரை பார்த்து கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்கறோம். இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதான் இருக்கு. உண்மைதான் அது. இதெல்லாம் வந்து நாம வந்து யாரும் ஹைட் பண்ணவும் முடியாது. நிறைய பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, நிறைய தடைகள் இருக்கு. விவசாயிகள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பெரிய போராட்டம் தான். விவசாயத்துல வந்து பெரிய போராட்டம் இருந்தாலும் இத்தனை தடைகளின் மீறி நாம வந்து சில பொருள்களை வந்து இது பண்ணணும், நாம பண்ணிதான் ஆகணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராசா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது எல்லாமே இடத்துல இருக்குது. அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு அட்லீஸ்ட் சின்ன மைல் ஸ்டோன் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் அது ஒரு டெவலப்மெண்ட், அது ஒரு growth, எவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். உண்மைதான் சார். அதான் 2005ல 2000 NGOs வச்சு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்டா பிரகடனப்படுத்தி அது இருக்கு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து அதான் ஆட்சிகள் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு, எல்லாம் அப்படியே வந்து கிடப்புல போட்டாச்சு. பட் அதை வந்து இப்ப இன்னமும் சில கண்ட்ரீஸ்ல வந்து இப்ப அந்த இது பயோடீசல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது 2008 வந்து சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து
ஏரோபிளேன்ஸ் எல்லாமே வந்து பயோடீசல்ல இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சிவில் ஏவியேஷன்ல வந்து ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு வரும். அது அரசாங்கத்தினுடைய இதோட ஒத்துழைப்போடு தான் அதை நம்ம செய்ய முடியும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார் இப்போ ஒரு ஃபார்மர், ஒரு சிறு விவசாயி அல்லது மீடியம் லெவல் விவசாயி, அவரோட ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த இடத்துல அவர் பண்ண முடியாத தடைகள் இருக்குது அப்படின்னா அது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதையும் மீறி அந்த ஃபார்மர் அவரோட ப்ரொடியூஸை கொண்டு போகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லலாம். சிறு குறு விவசாயின்னா இப்ப வந்து என்னன்னாக்கா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாக்கா ஒரு சர்டன் குவான்டிட்டி இருக்கு. கண்டெய்னர் சொல்றாங்க, ஒரு கண்டெய்னர் ஒரு 25 டன்னர்ஸ் இல்ல வந்து 2 கண்டெய்னர், அந்த மாதிரி அளவுக்கு ஒரு குவான்டிட்டி முதல்ல முக்கியமா அந்த அளவுக்கு குவான்டிட்டி வரணும். அந்த குவான்டிட்டின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங். ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த ப்ராடக்டை வந்து அதை வந்து கூல் பண்ணி அதுக்கு வந்து நாம வந்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தான் அதை நாம சொல்லணும். அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து இதுல அப்பிடாவில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஈஸியா வந்து இவங்களே பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்பிடாவிலே வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்களே பண்ணி கொடுப்பாங்க சார். இதுல வந்து என்னன்னாக்கா அதுல குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்டாண்டர்ட் தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் கேட்கறான்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருந்ததுனாக்கா நமக்கு வந்து அதுல வாய்ப்பு. அதே மாதிரி நபார்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு போகும்போது இவங்க அப்பிடாவும் சரி நபார்டும் சரி, ஏன்னா இது வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனமா இருக்கிறதால அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்காங்க. அதை வந்து மாற்று கருத்து இல்லை. இது வந்து எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்கு வந்து முயற்சி எடுத்தா நிச்சயமா நடக்கும். நன்றி திரு மூர்த்தி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. வேளாண் விளைபொருட்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் எதிர்பார்க்கப்படும் ஏற்றுமதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you very much.